இந்த சேனலில் பதிவேற்றப்படும் கதை அனைத்தும் கற்பனை கதையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இதில் பயன்படுத்தும் பெயர் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவதல்ல. நீங்க ஒரு மரத்த பத்தி அழுதத பாத்திருக்கீங்களா? ஒரு மரம் விழுந்த உடனே ஒரு கிராமம் மொத்தம் அமைதியாக நின்றதை கேட்டிருக்கீங்களா? இந்த கதை ஒரு சாதாரண தென்னஞ்செடி பத்தி இல்ல. இது ஒரு அம்மா பத்தி. கடல் பக்கத்துல இருக்கிற சின்ன கிராமம். அங்க ஒரு 45 அடி உயரமான தென்னை மரம். ஆனா அந்த மரம் ஒரு மரம் இல்ல. அது ஒரு குடும்பத்தோட உயிர். ஒரு தாய் தன் மகன் வாழ்க்கை உயர வேண்டும்னு நம்பிக்கையோட நட்ட ஒரு சிறு செடி. அது எப்படி ஒரு கிராமத்தையும் காப்பாத்தின கதை தெரியுமா? ஒரு பெரிய புயல் வரும், வீட்டுகள் எல்லாம் இழிந்துவிடும். ஆனா அந்த மரம் மட்டும்தான் நிக்கும். ஆனா கதை இங்க முடியல. ஒரு நாள் அந்த மரத்தை வெட்ட ஒரு பெரிய கம்பெனி வரும். அப்போ என்ன நடந்துச்சு? யார் அந்த மரத்தை காப்பாத்துனா? அந்த மரம் எப்படி தன் அஞ்சலி செலுத்துச்சு? இந்த கதை உங்களுக்கு சிரிப்பும் கொடுக்கும், அழுகையும் வர செய்யும். ஆனா முடிவில் ஒரு பெரிய அர்த்தம் சொல்லும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தென்னஞ்செடி தன் அஞ்சலி இப்போதான் ஆரம்பிக்குது. குழந்தைகளே, அருகில் வா. இந்த மாலை காற்று வீசும் நேரத்தில் ஒரு பழைய கதையை சொல்றேன். இது ஒரு சாதாரண மரத்தின் கதை இல்ல. ஒரு தென்னஞ்செடியின் அஞ்சலியும் அதுக்குள்ள இருக்கும் உயிரும் நம்பிக்கையும் பற்றிய கதை என்று பெரியம்மா சொன்னபோது வீட்டு முன் மண்ணில் வட்டமாக உட்கார்ந்திருந்த குழந்தைகள் கண்கள் பெரியதாய் மின்னின. அந்த கிராமம் பெயர் செம்புலி. கடலுக்கு அருகில் இருக்கும் ஒரு அழகான கிராமம். அங்க வீசும் காற்று உப்பு மணத்தோடு கலந்தது. அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டின் முன்னும் ஒரு தென்னஞ்செடி இருக்கும். ஆனா அந்த எல்லா மரங்களிலும் மத்தியில் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பழைய தென்னஞ்செடி மட்டும் மிகவும் விசேஷமானது. அத அம்மா தென்னை என்று எல்லோரும் அழைப்பார்கள். ஏன் தெரியுமா? அது 100 வருடங்களுக்கும் மேலான மரம். அதன் தண்டு நீளமாக வானத்தை தொட்டது போல இருந்தது. அதன் இலைகள் காற்றில் ஆடும்போது இசை போல ஒலிவரும். அந்த மரத்தின் கீழே கிராமம் முழுக்க நடந்த நல்ல காரியங்கள் நடந்திருக்கின்றன. திருமணங்கள், விழாக்கள், பஞ்சாயத்து எல்லாம். ஆனா இந்த கதையின் ஆரம்பம் அந்த மரத்தின் கடைசி ஆண்டில்தான். ஒரு நாள் மாலை வானம் சிகப்பு நிறத்தில் மூழ்கியிருந்தது. கிராமத்திற்குள் புதியவர் ஒருவர் வந்தார். நகரத்திலிருந்து வந்த பெரிய கம்பெனி அதிகாரி. அவர் பெயர் ராகவ். கிராமம் முழுக்க சுற்றி பார்த்தார். கடலோரத்தில் ரிசார்ட் கட்ட திட்டமிட்டிருந்தார். இந்த மரங்களையெல்லாம் வெட்டினாதான் பெரிய ரிசார்ட் கட்ட முடியும் என்றார். அந்த வார்த்தை கிராம மக்களின் இதயத்தை கிழித்தது. அடுத்த நாள் பஞ்சாயத்து கூட்டம். இந்த தென்னை மரம் நம்ம உயிர் மாதிரி, இது வெட்டப்படக்கூடாது என்றார் கிராம மூத்தவர் முத்தையா. ஆனால் ராகவ் சிரித்தார். மரம்தான், வெட்டினா இன்னொரு மரம் நடலாம். அப்போதான் முத்தையா மெதுவாக சொன்னார், இது ஒரு மரம் இல்லப்பா, இது ஒரு தாய். குழந்தைகளே, உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா தென்னை ஒரு காலத்தில் ஒரு சிறிய செடியா இருந்தது. கதை பல வருடங்களுக்கு போகுது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இளம் பெண். அவள் பெயர் கமலா. அவள் கணவர் கடலில் மீன் பிடிக்க சென்று திரும்பவில்லை. கமலா கர்ப்பிணி. மனசு உடைந்திருந்தது. அந்த நேரத்தில் அவள் வீட்டின் முன் ஒரு சிறிய தென்னஞ்செடி நட்டாள். என் குழந்தையோட வாழ்க்கை இந்த செடி மாதிரி உயரணும்னு கண்ணீர் விட்டாள். அந்த செடிதான் இந்த அம்மா தென்னை. கமலாவின் மகன் பெயர் அருண். அவன் அந்த மரத்தோட சேர்ந்து வளர்ந்தான். பள்ளிக்கு போகும் முன்னும் திரும்பி வந்ததும் அந்த மரத்தை தழுவுவான். நீதான் என் அப்பா மாதிரி என்று பேசுவான். மரம் காற்றில் ஆடும்போது அது பதில் சொல்லும் மாதிரி இருக்கும். ஒரு வருடம் கடும் புயல் வந்தது. கடல் கோபித்தது. வீடுகள் பல இடிந்து போனது. ஆனா அந்த அம்மா தென்னை மட்டும் இடிக்கவில்லை. அது காற்றுக்கு எதிராக நின்றது. அதன் வேர் ஆழமாக இருந்தது. அந்த புயல் இரவில் கமலா வீட்டின் கூரை பறந்தது. அவள் குழந்தையுடன் ஓடிக்கொண்டு அந்த மரத்தின் அடியில் நின்றாள். பெரிய இலைகள் அவர்களை மூடியது. மழை குறைந்தது. அன்று கிராமம் முழுக்க சொன்னது, இந்த மரம் காப்பாத்திச்சு. அதன் பிறகு அந்த மரம் கிராமத்தின் பாதுகாவலன். காலம் சென்றது. அருண் பெரியவனானான். நகரத்துக்கு படிக்கப் போனான். கமலா முதிர்ந்தாள். ஆனால் அவள் தினமும் அந்த மரத்தோடு பேசுவாள். என் மகன் திரும்பி வருவானா? மரம் காற்றில் ஆடும். ஒரு நாள் அருண் நகரத்திலிருந்து வந்தான். அவன் பெரிய இன்ஜினியர். நகர வாழ்க்கையில் பழகியிருந்தான். கிராமம் அவனுக்கு பழையதாக தோன்றியது. அம்மா, இந்த மரத்தை வெட்டினா நல்ல வீடு கட்டலாம் என்றான். அந்த வார்த்தை கமலாவின் மனதை நொறுக்கியது. இது உன் அப்பா மாதிரி, உன் வாழ்க்கை ஆரம்பிச்ச மரம் என்றாள் கமலா. அருண் சிரித்தான். அம்மா, இது ஒரு மரம்தான்.
அடுத்த சில நாட்களில் கமலா உடல்நிலை சரியில்லை. அவள் அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து காற்றை பிடித்து மூச்சை இழுத்தாள். நான் போனாலும் என் மகனை காப்பாத்தணும் என்று மரத்திடம் சொன்னாள். அந்த இரவு கமலா இறந்து விட்டாள். கிராமம் முழுக்க துக்கம். அருண் மனம் உடைந்து போனான். அவன் அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவன் மரத்தை பார்த்தான். காற்று மெதுவாக வீசியது. இலைகள் சலசலப்பது ஒரு அஞ்சலி போல இருந்தது. பல வருடங்கள் கழித்து இப்போது அந்த மரம் முதிர்ந்தது. அருண் நகரத்தில் பெரிய மனிதர். கிராமத்திற்கு அரிதாக வருவான். அப்போதான் ராகவ் வந்தார். ரிசார்ட் திட்டம், மரங்களை வெட்ட வேண்டும். அருண் கையெழுத்திட வேண்டும். அவன் கிராமத்திற்கு வந்தான். அந்த மரத்தின் கீழ் நின்றான். அவன் அம்மா உட்கார்ந்த இடம். தன் சிறுவயது சிரிப்பு. அவன் கையை மரத்தின் தண்டில் வைத்தான். அந்த தருணத்தில் ஒரு வினோதமான உணர்வு. காற்று திடீரென பலமாக வீசியது. ஒரு பழைய உலர்ந்த தென்னை கீழே விழுந்தது. அது உடைந்து உள்ளே ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அது கமலா எழுதி சுருட்டி வைத்த கடிதம். அருண், நீ பெரியவனாகி என்னை மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த மரத்தை மறந்து விடாதே. இது உன் வாழ்க்கையின் வேர். அருணின் கண்களின் நீர். அந்த நேரம் ராகவ் வந்து, கையெழுத்து பண்ணுங்க என்றார். அருண் அமைதியாக காகிதத்தை கிழித்தான். இந்த நிலம் விற்கப்படாது, இந்த மரம் வெட்டப்படாது என்றான். கிராமம் முழுக்க கைத்தட்டல். ஆனா கதை இங்க முடிவல்ல. சில மாதங்கள் கழித்து அந்த அம்மா தென்னை வாட ஆரம்பித்தது. வயதாகிவிட்டது. இலைகள் உதிர்ந்தன. கிராமம் முழுக்க கவலை. ஒரு காலை பெரிய சத்தம். மரம் மெதுவாக சாய்ந்து விழுந்தது. அந்த தருணம் கிராமம் அழுதது. அது ஒரு மனிதரை இழந்தது போல சோகம். அருண் மண்ணில் முட்டி குனிந்தான். அம்மா என்றான். அடுத்த நாள் அந்த மரத்தின் தண்டை வெட்டி விற்கவில்லை. அதன் மரப்பகுதியால் கிராமத்திற்குள் ஒரு சிறிய நூலகம் கட்டினர். பெயர் அம்மா தென்னை வாசகர் மன்றம். அந்த மரத்தின் தேங்காய்களில் இருந்த விதைகளை கிராம குழந்தைகள் நட்டனர். ஒரு வருடம் கழித்து அந்த இடம் முழுக்க புதிய தென்னஞ்செடிகள் உயர்ந்தன. அருண் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த இடத்தில் ஒரு அஞ்சலி செலுத்துவான். ஒரு மரம் விழுந்தாலும் அதன் வேர் நம்முள் வாழும் என்று சொல்வான். குழந்தைகளே, இந்த கதையில என்ன கத்துக்கணும்? ஒரு மரம் வெறும் மரமில்லை. அது நினைவுகள், அது நம்பிக்கை, அது உயிர். நம்ம வாழ்க்கையில் நம்மை வளர்த்த விஷயங்களை மறந்திடக்கூடாது. அந்த அம்மா தென்னை விழுந்தாலும் அதன் அஞ்சலி புதிய தலைமுறையாய் வளர்ந்தது. அதனாலதான் இந்த கதைக்கு பெயர் தென்னஞ்செடி, தன் அஞ்சலி. பெரியம்மா கதையை முடித்தாள். மாலை காற்று வீசியது. வீட்டு முன் நின்றிருந்த ஒரு சிறிய தென்னஞ்செடி மெதுவாக ஆடியது. அதை பார்த்த குழந்தைகள் எல்லாம் ஒரே சபதம் எடுத்தனர். நாம் ஒரு மரமாவது நடுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்டில் சொல்லுங்கள். பெல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள்.